இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அனைத்து பிசினஸ் ஐடியாவோட ஆரம்பமும் வெறும் மார்க்கெட் டிமாண்ட்ல மட்டும் ஆரம்பிக்கிறது இல்ல. ஒரு ஐடியாஸ்ங்கிறது வாழ்க்கையில அவங்க படுற காயங்கள்ல இருந்து அது உருவாகக்கூடியது. அதை நிரூபிக்க வராரு நம்மளோட அடுத்த ஐடியா பாஸ். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்டார்ட் அப் வெறும் ஒரு பிசினஸ் மட்டும் இல்ல, அது அவர் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த ஒரு சத்தியம் தான். பலத்த கைத்தட்டலோட அவரை வரவேற்கலாம். பாலக்காடு கேரளால இருந்த டாக்டர் சித்தார்த் நாயர். ஹலோ, வணக்கம் டைட்டன்ஸ். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட 3 கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்க சின்ன வயசுல நீங்க எந்த சப்ஜெக்டை ரொம்ப அதிகமா வெறுத்தீங்க? ஹிஸ்டரி, பிசிக்ஸ். இன்னொரு கொஸ்டின் இருக்குங்க, அதை நீங்க எப்ப கத்துக்க ஆரம்பிச்சீங்க? சார், லைஃப் இஸ் a learning process. நாங்க இப்போ கூட கத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது ஓகே, ஆனா எப்ப ஆரம்பிச்சீங்க? நாம பிறந்ததுல இருந்தே இல்ல பிறந்ததுக்கு முன்னாடி? ஆமா, பிறக்கிறதுக்கு முன்னாடி. அம்மாவோட வயித்துல இருக்கும்போது. கரெக்ட். அண்ட் என்னோட ஃபைனல் கொஸ்டின், இமேஜின் ஹிஸ்டரியும் பிசிக்ஸும் உங்களுக்கு பிடிக்காம இருந்தப்ப யாராவது உங்ககிட்ட வந்து தினமும் நீங்க இதை தான் படிக்கணும், அதுவும் வாழ்க்கை முழுக்கன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்கள காலி பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்லி சார், அப்படிதான் இங்க நடக்குது. நாம இந்த உலகத்துல பிறக்கும் போது நம்ம எல்லாரோட மைண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவோம். ஆனா நம்ம வளர வளரதான், அதாவது இந்த உலகத்தையும் பொருட்களையும் பார்த்துதான் நாம கத்துக்கவே ஆரம்பிக்கிறோம். அதுல சில குழந்தைங்களுக்கு ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும், நல்லாவே வரும். சில குழந்தைங்க பிசிக்ஸை நல்லாவே படிக்கும். சில குழந்தைங்க எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும், எல்லாமே கத்துக்கும். சில குழந்தைங்க நார்மல் ரெகுலர் நம்மள மாதிரி இருப்பாங்க. அவங்க சிலதை விரும்புவாங்க, சிலதை விரும்ப மாட்டாங்க. அண்ட் தென் சில மைண்ட பாத்தீங்கன்னா ரொம்பவே வைடா இருக்கும், அவங்க கத்துக்கவே ரொம்ப டைம் எடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இந்த 3 விதமான லேர்னிங் சினாரியோவை ஏத்துக்க தயாரா இருக்காங்களா? டைட்டன்ஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாரதத்துல பிறக்கிற 7 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை நியூரோ டெவலப்மெண்டல் டிசீஸ், அதாவது ஆட்டிசம், லேர்னிங் டிசபிலிட்டி ஆர் ஈவன் டவுன் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட மூளை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவங்களும் படிப்பாங்க, அவங்களும் ட்ரைனிங்கும் எடுத்துப்பாங்க. ஆனா டைட்டன்ஸ், உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது வெறும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு இவங்க படிச்சாலோ ட்ரைனிங் இல்லைன்னா தெரப்பி எடுத்துக்கிட்டாலோ அது இவங்களுக்கு போதும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு நியூரோ டீஜெனரேட்டிவ் கண்டிஷன்ஸ், அதாவது அல்சைமர்ஸ், டிமென்ஷியா, நமக்கு மறக்கிற வியாதி ஏற்படும். இல்லனா பார்க்கின்சன்ஸ், மூவ்மெண்ட் ரிலேட்டட் டிசார்டர் ஏற்படும். இல்லனா ஸ்ட்ரோக்ஸ் கூட ஏற்படலாம். அப்ப அவங்களோட பாடி மூவ்மெண்ட்ஸ் அப்படியே நின்னு போயிடும். அவங்க ரிகவர் பண்ணி ஆகணும். இந்த 2 கேசஸ்லயும் அவங்களையே ரீட்ரெயின் பண்ணணும். அப்பதான் அவங்களால டெய்லி பாக்குற வேலையை பண்ண முடியும். சோ நியூரோ டெவலப்மெண்டோ இல்லனா நியூரோ டீஜெனரேட்டிவ் கண்டிஷனோ நம்மளோட மூளை லேர்னிங் இல்லனா ரீலேர்னிங் செஞ்சே ஆகணும். இந்த விஷயத்துல நம்மளோட பிரெயின் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இங்க வரதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி. அதுதான் நம்ம மூளையோட கத்துக்கிற திறன். அதாவது நாம ஒரு சைடுல கத்துக்கிறத மறக்க ஆரம்பிப்போம், மூளையோட ஒரு பகுதி வேலை செய்யாது. அப்ப பிரெயின் இன்ட்ரெஸ்டிங்லி ஃபிகர்ஸ் அவுட் எப்படி அந்த விஷயத்தை கனெக்ட் பண்றது, எப்படி அதை ஃபங்க்ஷன் ஆக்க முடியும். அதுதான் பிரெயினோட பெஸ்ட் பார்ட். அது கத்துக்கிறத எப்பவும் ஸ்டாப் பண்ணதில்ல. இந்த பிரெயினோட பவரை கத்துக்கிற சூப்பர் பவரா மாத்த நாங்க உருவாக்கி இருக்கிறது தான் மீமோ. மீமோ ஒரு பிரெயின் பாடி கேமிங் கன்சோல். அது பிரெயின் பாடி கேம்ஸோட உதவியால உங்களோட ஃபோக்கஸ், அட்டென்ஷன், இமோஷனல் கண்ட்ரோல்ஸ் மாதிரியான ஸ்கில்ஸை டெவலப் பண்ண அது உதவி பண்ணுது. இதை நீங்க கீபோர்ட், மவுஸ் இல்லைன்னா ஜாஸ்டிக்ல விளையாடலாம். பட் நீங்க இந்த கேமை உங்க பாடி மூவ்மெண்ட்ஸால விளையாடுறீங்க. இது மூலமா உங்க பிரெயின் மூவ்மெண்ட்ஸ்க்காக ரிவேர் ஆகும். இது வெறும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, இது பெரியவங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். அதாவது ஸ்ட்ரோக்ஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகிறவங்க இல்லனா நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவும். டைட்டன்ஸ், மீமோ இஸ் நாட் a replacement for traditional therapy. மீமோ பிரெயினோட நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே யூஸ் பண்ணி தெரப்பியை இது இன்னும் எஃபெக்டிவா மாத்தும். வீட்ல தெரப்பி பண்ண இது ரொம்பவே உதவியா இருக்கும் அண்ட் ப்ராக்ரஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டைட்டன்ஸ், எங்களோட முயற்சி எல்லா வீட்டுக்கும் போய் சேரணும். அப்புறம் இதை தேவைப்படுற அடல்ட்ஸும் பசங்களும் யூஸ் பண்ணணும். அதை ஹெல்ப் பண்ண நாங்க ரைஸ் பண்றது 2 கோடி ரூபாய் எல்லா மக்களுக்கும் போகணும். சொல்லுங்க, நீங்க இந்த விஷனல் மிஷன்ல ஜாயின் பண்ண விரும்புறீங்களா? சரி, நீங்க உருவாக்குன இந்த ப்ராடக்ட்டை உங்க மம்மியால யூஸ் பண்ண முடிஞ்சதா இல்லையா? லக்கிலி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபினிஷ் ப்ராடக்ட் டைம்ல மம்மி வந்து நவம்பர் 2022ல தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து ரெக்கவர் ஆக ரொம்ப டைம் ஆச்சு. அப்புறம் ப்ராடக்ட்டை கம்ப்ளீட் பண்ணேன். அவங்க கூட இந்த ஜர்னியை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னா அவங்க உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ சார். ஓகே டாக்டர் நாயர், இந்த ப்ராடக்ட்டோட ஸ்டார்டிங் எங்க இருந்து ஆரம்பிச்சது? இதை நான் ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 2012.
என் அம்மாக்கு வந்த நோய் டயபெட்டிக் நியூரோபதி. அவங்க வலது கால் மறுத்து போயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களால நடக்கவே முடியல. அதனால என்னாச்சுன்னா என் அம்மாவுக்கு எந்த ஒரு சென்சேஷனும் இல்லை. நம்ம டச் பண்ணா கூட அவங்களுக்கு டச் பண்றது தெரியாது. செருப்பு போட்டிருக்கோமா இல்லையான்னு கூட தெரியாது. 2012 என்னோட அம்மாக்காக நான் ஒரு டிவைஸை உருவாக்கினேன். அது என் மம்மியை நான் இன்வின்சிபிளி ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, நியூரான்ஸ்ல அன்னஸ்ல. 5வது வாரம் அம்மா காலோட விரல்கள் இருக்குல்ல, அது லைட்டா அப்படியே அசைய ஆரம்பிச்சது. அண்ட் அதுதான் நான் பார்த்த முதல் வெற்றின்னு சொல்லுவேன். இதை நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என் டோஸ்ல மூவ்மெண்ட் சென்சேஷன் எல்லாம் வந்துருச்சுங்க. இப்போ எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. மம்மிக்கு அது ரொம்ப உதவியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 90% வரைக்கும் அவங்க சரியாயிட்டாங்க, நடக்கவும் முடிஞ்சது. ஆனா இதுல நான் இன்னொரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணேன். அதாவது மம்மியோட ஸ்ட்ரெஸ் குறையவே இல்லை. அண்ட் இந்த காரணத்துக்காக அவங்க இந்த நியூரோபதியில இருந்து நெஃப்ரோபதிக்கு போயிட்டாங்க. அதாவது கிட்னி எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு கிட்னி எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா மல்டி ஆர்கன் ஃபெயில் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்பதான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க தொடங்கினேன். அதாவது நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அந்த சிச்சுவேஷன்ல நான் ஒன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஹைப்பர் தலாமஸ்ல ஒர்க் பண்ணணும், அதாவது பிரெயின்ல ஒர்க் பண்ணணும். அப்பதான் எல்லா விஷயத்தையும் என்னால சரி பண்ண முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் ஒரு புது பிளாட்ஃபார்மை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். அதாவது நம்ம ஒன்ன உருவாக்கணும், அது மூலமா மக்களோட கண்டிஷனை ஆக்சஸ் பண்ணி மானிட்டர் பண்ணி அண்ட் தென் அதுக்கப்புறமா அதை இன்டர்வென்ஷன் பண்ணி எப்படி குணமாக்கலாங்கிறத யோசிச்சேன். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க விளையாடிட்டு இருக்கிற நேரத்துல எல்லாமே தானாவே சரியா போயிடும். அவங்கள பெருசா பாதிக்கல, சாப்பாடு நல்லாவே சாப்பிட்டாங்க. அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த விளையாட்டை ஏன் திரும்ப கொண்டு வரக்கூடாதுன்னு யோசிச்சேன். ஏன் நாம ஹெல்த்தா பார்க்காம ஒரு ஃபன் எலிமெண்டா பார்த்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, ஒரு சின்ன பையன் இந்த மெமோவை யூஸ் பண்ணி சந்தோஷப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி இம்ப்ரூவ் ஆனா. தட் இஸ் priceless because I am able to create impact and ripple in this world. சரி, நீங்க உருவாக்குன இந்த ப்ராடக்ட்டை உங்க மம்மியால யூஸ் பண்ண முடிஞ்சதா இல்லையா? லக்கிலி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபினிஷ் ப்ராடக்ட் டைம்ல மம்மி வந்து நவம்பர் 2022ல தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து ரெக்கவர் ஆக ரொம்ப டைம் ஆச்சு. அப்புறம் ப்ராடக்ட்டை கம்ப்ளீட் பண்ணேன். அவங்க கூட இந்த ஜர்னியை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னா அவங்க உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தேங்க்யூ சார். எங்க டைட்டன்ஸ் இப்போ உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட ப்ராடக்ட்ல டெமோ காட்டிடலாமா? பாக்குறீங்களா? ஃபைன், அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். Anyone wants to come here ஏன் to நானே வரேன். warrant? அவங்க அங்க இருந்து Yeah. பார்க்கட்டும், டெசிஷன் என்னன்னு எடுக்கட்டும். ரைட். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேம் தான். இத ஸ்பேஸ் கிளைடர்னு சொல்வோம். இந்த ஸ்பேஸ் கிளைடர் கேம்ல நாங்க உங்களோட பேலன்ஸ், கண்ட்ரோல் அண்ட் ஷோல்டர் மூமெண்ட்டை ஒரே நேரத்துல பார்க்க முடியும். ஆரம்பிக்கலாமா? சோ பிரதீக், நீங்க உங்க கைகளை மேல தூக்குங்க பாப்போம். இப்போ நீங்க தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டை மூவ் பண்றீங்க. கீழே கொண்டு வாங்க, மேல கொண்டு போங்க. அந்த பைப்ல இடிக்காம போகணும். காயின்ஸை கலெக்ட் பண்ணுங்க. வெறும் கையால தான், ரைட்? பாடியில இல்ல பாடியிலயும் பண்ண முடியும், பண்ணுங்க. ஓ, சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது 3 டைமென்ஷனல் வேர்ல்ட்ல 2 டைமென்ஷனல்ல தான் நீங்க அடுத்த விளையாடுறீங்க. point எப்படி So, வச்சு உங்களோட ஆகணும்? பெர்செப்ஷன் இம்ப்ரூவ் ஆ. ஆகும். உங்களோட விஷுவல் ஆக்டிவிட்டியும் இதுல இம்ப்ரூவ் ஆகும். இது மூலமா உங்களோட ஜாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது நீங்க 4 to 5 டைம்ஸ் பண்ணீங்கன்னா உங்க ஷோல்டர்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அது மூலமா மசில் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகும். ஷோல்டர் கம்ப்ளீட்டா க்ரோ ஆகும். உங்க பேலன்ஸ், கண்ட்ரோல், கோஆர்டினேஷன். பிரதீக் ரொம்ப நல்லா விளையாடுறீங்க. ஆக்சுவலி பிரமாதமா விளையாடுறாரு. எஸ்பெஷலி அந்த பசங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. அதாவது அவங்க இப்படி மூவ் பண்ணும் போதே, அதாவது டிபிக்கலி அவங்க மூவ்மெண்ட் ரொம்ப அன்கண்ட்ரோல்டா இருக்கும். சோ அவங்க மூவ் பண்ணும்போது அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இந்த பசங்களால நெக்கையும் ட்ரங்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ பசங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? இதுல 2-3 யூஸ் இருக்கு. ஒன்னு, அவங்க மென்டல் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் டு கண்ட்ரோல் பை தென். தட் இஸ் ஆல். உங்களோட காகினிஷன் அண்ட் அவங்க அப்படி செய்யும்போது யுவர் பிரெயின் ஹேஸ் டு கிவ் சிக்னல்ஸ். அதாவது உங்க மசில்ஸும் மூவ் ஆகணும்ல. சோ ஒரே நேரத்துல பிரெயின் அண்ட் பாடி ரெண்டுமே ட்ரைனிங் ஆகும். ஓகே, இது நான் எவ்வளவு நேரம் இப்படியே பண்ணிட்டு இருக்கோம்? நான் ஸ்டாப் சொல்ற வரைக்கும் நீங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். வேணா எது கொண்டு போய் மோதிடுறாங்க. இப்போ உங்க ஸ்கோர்ஸ் என்னன்னு பாத்துட்டீங்கல்ல. அப்புறம் நீங்க பயோமெக்கானிக்கலி பாத்தீங்கன்னா நீங்க பிளேசர் போட்டிருக்கீங்க, அதனால 149 டிகிரி தான் போக முடிஞ்சது. அதர்வைஸ் ஐம் ஷூர் உங்களால 180 டிகிரி போக முடியும். அண்ட் மினிமம் ஆங்கிள் 8 தான். அண்ட் அகைன் தேங்க்ஸ் டு பிளேசர். பட் அந்த ஆங்கிள்லயே உங்களால நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரி டாக்டர் சார், வாங்க. டாக்டர் சார், நீங்க எங்களுக்கு கேமோட அனாலிசிஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்க டைட்டன்ஸ் உங்ககிட்ட கேள்விகளை கேட்பாங்க. ஷோ, இப்போ இந்த கேம்ஸ் ஆடி முடிச்சதும் அதுல ஒன்னு கேம் அனாலிட்டிக்ஸ், ஸ்கோர் அண்ட் எல்லாமே தெரியும்.
பட் மோர் இம்பார்ட்டன்ட் உங்க காகினேஷன் தெரியும். காகினேஷன்ங்கிறது பேசிக்கலி உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷன். டு டூ அண்ட் ஃபங்க்ஷன் லைக் ஒரு பக்கெட்டை தூக்குற மாதிரி ஆர் நம்ம உட்கார்றது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசங்க டே பை டே தெரப்பியை பண்ணும்போது பேரண்ட்ஸ்க்கு அவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கிறது அப்ஜெக்ட்லி அவங்களால நேரா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். டாக்டர் நாயர், நம்ம கூட இப்போ ப்ரொஃபசர் ரிச்சா இருக்காங்க ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து. ஹலோ. அப்படியே அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த ப்ராடக்ட் பத்தி என்ன இவர் நினைக்கிறீங்க? அவரோட மதரோட ஸ்டோரிய சொன்னாரு. அதாவது அவங்க நியூரோபெத்திக்னு சொன்னாங்க இல்லையா? அண்ட் இனிஷியலி அவங்க நிலைமைய பாத்தீங்கன்னா, அதாவது அவங்களோட ஒன் பார்ட் ஆஃப் த பாடி வாஸ் நாட் மொபைல், சென்சேஷன் எதுவும் இல்ல. யாராவது ஒருத்தர் அப்படி ஒரு நிலைமையில இருந்தா அவங்களால உங்க கேமை விளையாட முடியாது. நாட் ட்ரூ. நாங்க இதை ஸ்ட்ரோக் பேஷண்ட் கிட்ட டெஸ்ட் பண்ணோம். There are 2 clinics where using it today also for stroke and அப்படியா? multiple react. அப்புறம் இந்த கேம்ஸ் இருக்குல்ல, இதை நாங்க உருவாக்குனதே அதாவது உங்களோட காகினேஷனும் பயோமெக்கானிக்ஸும் ஒண்ணா ஒர்க் பண்ணதான். காம்ப்ளிகேட்டட் கேம்ஸ் கிடையாது, ரொம்பவே சிம்பிளான கேம்ஸ் தான். உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்க என்ன அமௌண்ட்டுக்கு விற்கிறீங்க? 2 டைப்பா நாங்க இதை விக்கிறோம். ஒன்னு வந்து மிமோ இட் செல்ஃப், இட்ஸ் அ ஹார்ட்வேர். அதை இன்னைக்கு பாத்தீங்கன்னா 99,999க்கு விக்கிறோம். அண்ட் தென் there is a Spark subscription especially for neurodivergents. அந்த சப்ஸ்கிரிப்ஷனை நாங்க இப்போ 25,000க்கு கொடுக்குறோம், அதுவும் 18 மாசத்துக்கு. இது ஒரு early adopted லெவல். சரி, அந்த பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க தெரப்பியும் பண்றாங்கல்ல, அதோட இயர்லி காஸ்ட் என்ன வரும்? 1.5 இருந்து 6 லட்சம் வரைக்கும் வரும். ஒரு 1.5 இருந்து 6 லட்சம் வரைக்கும் வருமா? சரி சொல்லுங்க, உங்ககிட்ட டேட்டா பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? அதாவது யாராவது இதை யூஸ் பண்ணாங்க, அதுல அவங்களோட ப்ராப்ளம் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, அவங்க அதுல எவ்வளவு சேவிங் பண்ணாங்க? இனிஷியலி அவங்க பே பண்றாங்க இல்லையா, அது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 18 மாசத்துக்கு கிட்டத்தட்ட அது 8,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஸோ இந்த பேரண்ட்ஸ் 18 மாசத்துக்கு எதுவும் பே பண்ண தேவையில்லை. அப்புறம் ஒரு தடவை நம்ம டிவைஸ் காஸ்ட்டை கம்மி பண்ண ஆரம்பிச்சு சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாயிடுச்சுன்னா இதுல ஸ்பீச் தெரப்பி மாடியூல் வந்துடும், லேர்னிங் மாடியூல் வந்துடும், இதுல மல்டிபிள் மாடியூல்ஸ் வந்துடும். அப்போ டிவைஸ் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20-25,000 கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் பெர் மந்த் வந்து 7,500 கிட்ட வரும். சரி, என்னோட கொஸ்டின் இதுதான். நீங்க கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு வைக்கிறீங்க. சோ உங்களுக்கு இதோட கரண்ட் மார்ஜின் எவ்வளவு? காக்ஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 3% காக்ஸ் வருது. அஃப்கோர்ஸ் அதில் நம்ம ஜிஎஸ்டி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா மொத்தமா எங்களுக்கு ஒரு 65 இருந்து 70% மார்ஜின் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ மார்க்கெட்டிங் என்ன பார்க்கலாம். உங்க ஓட்டிங் மீட்டர்ஸை கையில எடுங்க, எஸ் ஆர் நோ பட்டனை பிரஸ் பண்ணி உங்களோட கருத்துப்படி ஒரு மார்க்கெட் ப்ராடக்ட்டுக்கு என்ன டிமாண்ட் இருக்குன்னு சொல்லுங்க. people இந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே டாக்டர் நாயர், இன்னொரு வாட்டி உங்களோட ஆஸ்க் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம டைட்டன்ஸ் கிட்ட என்னன்னு கேட்கலாம். நான் டோட்டலி உங்ககிட்ட 2 crores கேட்கணும்னு நினைக்கிறேன். in a 6 crore round. வெரி குட். வாவ், பரவாயில்லை ஷைலி. ஓகே ஷைலி, இப்போ பிளாக் பஸ்டரை பிரஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா அவங்க உங்க கூட டீல் வச்சுக்க விருப்பப்படுறாங்கன்னு அர்த்தம். சோ இதை தனியா முடிக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு உங்களோட இந்த கரண்ட் ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, நியூரோ டைவர்ஜன், அதாவது குழந்தைங்களுக்காக, எனக்கு என்ன தோணுதுன்னா அப்சல்யூட்லி இதுக்கு ஒரு கரண்ட் டயல் டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் இன்வெஸ்ட் 25 lakhs. மேம், I would really love to that accept the offer, ma'am. Thank you. ஓகே ஓகே, இப்போ என்னன்னா நீங்க ஆஃபர் கொடுத்தீங்க, அதை ஒரு அக்செப்டும் பண்ணிட்டாரு இல்லையா? ஷைலி தான் இப்போ பட்டனை பிரஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம இந்த விஷயத்தை கேட்கலாம். நீங்க மற்ற டைட்டன்ஸுக்கு ஃப்ளோர் ஓபன் பண்ண தயாரா இருக்கீங்களா? இதை கண்டிப்பா ஓபன் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் இவர் இதை உருவாக்குறாரு இல்லையா, இது இவரோட ஒரு பெரிய ரேஸோட ஜர்னி. இதுல இவருக்கு ஃபண்ட்ஸும் தேவைப்படுது, சாம்பியன்ஸும் தேவைப்படுறாங்க. சந்தோஷா, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் பாயிண்ட் ரொம்ப ஹை. ஸோ இன்னைக்கு நான் உங்களோட கை கோர்க்க விரும்புறேன். நான் இந்த ஸ்பேஸ்ல எப்பவும் இன்வெஸ்ட் பண்றது கிடையாது, ஏன்னா எனக்கு இதுல நாலேஜ் இல்ல. ஆனா உங்களுடைய மிஷனோட நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வில் இன்வெஸ்ட் ஒன்லி 10 lakhs. நானும் அர்ஜுன் மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அர்ஜுனை விட நான் கொஞ்சம் கம்மியா இன்வெஸ்ட் பண்றேன், அதாவது 5 லட்சம் ரூபாய். ஜஸ்ட் ஃபார் பேஷன், அதுவும் உங்களுக்காக மட்டும் ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்றேன். எஸ். ஸோ டாக்டர் நாயர், இப்போ உங்களுக்கு வந்து 4 டைட்டன்ஸ் ஆல்ரெடி ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்க எல்லாரோட ஆஃபர்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். Thank you so much. Well,
ப்ளீஸ் வந்து ஹேண்ட் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். ஆல் தி பெஸ்ட். உங்க ஐடியா ரொம்ப நல்லா இருந்தது. கிரேட். ஆல் த வெரி பெஸ்ட். ரொம்ப நல்ல ஐடியாங்க. இதுல நீங்க இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுங்க. Sure. லுக்கிங் குட் மென்டார்ஸ். ஐ திங்க் யூ ஆர் இன் a good track now. தேங்க்யூ ஸோ மச் மேம். பார்த்துக்கிட்டே இருங்க ஐடியா பாஸ்.